கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடு அன்பு இங்க இருக்கிற ஒவ்வொருவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இன்னைக்கான முதல் வசனம் எபிரேயர்ல 5:12 வாசி. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களா ஆனீர்கள். ஆமென். காலத்தை பார்த்தால் இன்றைக்கு இருக்கிற நம்மளுடைய காலங்களை பார்த்தோம்னாக்க நமக்கு கடந்த 4 வருஷமா பல விதமான யுத்தங்கள், கொரோனா, இது எல்லாம் நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கோம். எதுவுமே நிறைவேறவே இல்லை. இந்த காலங்களை நாம ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிட்டே வரப்ப கர்த்தர் நமக்கு அவருடைய வருகைக்கான நிறைய அடையாளங்களை அநேக சகோதரர்கள் மூலியமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனா நாம எல்லோருமே இப்போ ஒரு இறுதியான காலகட்டத்துலதான் நாம இருக்கிறோம் அப்படிங்கிறத ஆதாம் முதல் இன்னைக்குள்ள தேதி வரைக்கும் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 6000 வருஷத்தை நாம நெருங்கி கொண்டு இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த 6000 வருஷம் முடிவுல அவர் பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக அவர் மறுபடியும் வரப்போகிறாரு. ஆனா நம்ம இந்த காலங்களை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப நாம கர்த்தருடைய வருகையை குறித்தும் அந்த சுவிசேஷத்தை அறியாத மக்களிடத்துல போய் அவங்களுக்கு கர்த்தர் யாரு, ஏசப்பா யாரு அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது ஒவ்வொருவருக்கும் நமக்கு கடமையாக இருக்குது. அப்ப நாம சுவிசேஷத்தை சொல்றதுனாக்க அது நம்ம கர்த்தரை நாம எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மை நாமே நிதானிச்சு பார்க்கணும். அப்ப நம்ம நிதானிக்க வேண்டிய நேரத்துல அதுக்கு எதெல்லாம் குறிச்சு நம்ம ஒருத்தட்ட சுவிசேஷமா சொல்லணும் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னாக்க தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை முதல்ல நாம முழுமையா அறிஞ்சுக்கிட்டு அந்த மூல உபதேசத்துல எந்த நேரத்துல எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம, ஏன்னா இங்க இருக்கிறவங்க முக்காவாசி பேர் எல்லாருமே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்கன்னு நான் விசுவசிக்கிறேன். அதே போல நாம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்து நம்ம தேவன் ஒருவரே அப்படிங்கிறத நாம முழு விசுவாசத்துல இருந்தாலும் நமக்கு மற்ற சபையார்கள், மற்ற டினாமினேஷன்ல இருக்க யெகோவா சாட்சிகளோ, மற்ற வேத மாணாக்கர் சபையை சார்ந்தவர்களோ, இல்ல மற்ற திருத்துவக்காரர்களோ நமக்கு தேவனுடைய வசனத்தை வச்சே தேவன் 3 ஆள் தத்துவங்களாக இருக்கிறாங்க. சில டினாமினேஷன்ஸ்ல இயேசு கிறிஸ்துவ தூதரா இன்னைக்கு வரைக்கும் நினைச்சுக்கிட்டு பிதா ஒருவருக்கு தான் நம்ம ஆராதனை செய்யணும் அப்படிங்கிற அநேக கள்ள உபதேசங்கள் இருக்குது. அப்படி அவங்க நம்ம கிட்ட அவங்க பேசுறப்ப பாத்தீங்கன்னாக்கா அவங்களும் தேவனுடைய வசனத்தை தான் நம்ம முன்னாடி காட்டுறப்ப நமக்குள்ளே பல குழப்பங்களை இன்னைக்கு பிசாசானவன் கொண்டு வர்றதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் நாம எப்பொழுதுமே மறுபடியும் மூல உபதேசங்கள்ல நாம உறுதியா இருக்கணும். மூல உபதேசங்கள் அப்படிங்கிறது இங்க கர்த்தர் எதை குறித்து சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா எபிரேயர்ல 6:1-2 வாசிப்போம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்திற்கு என்பவிலாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. ஆமென். ஆமென். இன்னைக்கு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டு அவர் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு இதெல்லாம் இங்க சொல்லியிருக்கிற செத்த கிரகைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நியாய தீர்ப்பு. இதுதான் இந்த 6 விஷயங்கள் தான் அடிப்படையான ஒரு மூல உபதேசங்கள். இதையெல்லாம் நாம மறுபடியும் திருப்பி பார்க்காம நாம எந்த நேரத்துல, ஏன்னா உங்கள் நம்பிக்கையை குறித்து யாராவது கேட்டாங்கன்னா எந்த நேரத்திலயும் நம்ம சொல்றதுக்கு தயாராக இருக்கணும். நம்ம இந்த அடிப்படை மூல உபதேசங்கள்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னாக்கா நாம எந்த நேரத்துல நம்மளுடைய விசுவாசத்துல விழாம இருக்கிறதுக்கு இது ஒரு அடிப்படைன்னு கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. வாசிப்போமே. இன்னைக்கு நாம இந்த மூல உபதேசங்களை எதை குறிச்சு பார்க்க போறோம்னாக்க தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் தான். அதை இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். நமக்கு எல்லாம் சில விஷயங்கள் தெரிஞ்ச விஷயங்கள் தான். பட் சில நேரங்கள்ல மற்ற டினாமினேஷன்ல இருக்கிறவங்க பேசுறப்ப, ஏன்னா போன வாரம் நாங்க ஒரு போதகரை பார்த்து இங்க சகோதரர்களோட பேசினப்ப அவங்க அதே 1 கொலோசியர்ல 1:16
இயேசு கிறிஸ்து அவர் தனக்கென்று தான் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்கிறாரு. அப்ப பாருங்க, இங்க இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, இங்க பிதாவும் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவி இருக்கிறாருன்னு சொல்லி பிரிச்சு காமிச்சு, உங்களுக்கு சத்தியம் தெரியலன்னு சொல்லி எங்க கிட்ட வந்துட்டு வாதாடினாங்க. இதை குறிச்சு நம்ம இன்னொரு நாளைக்கு பேசலாம்னு சொல்லியுமே வந்துட்டு நிறைய குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கே வந்துட்டு நிறைய நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப நாம வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து இன்னும் வந்துட்டு இந்த அடிப்படை மூல உபதேசங்கள்லாம் ஆழமாக இருக்கணும். நமக்கு வந்து எல்லளவும் வந்துட்டு ஒரு விசுவாசத்துல ஒரு குறைபாடோ இல்ல ஒரு சந்தேகங்களோ ஏன்னா நம்ம வந்து சில நேரங்களில் சோர்ந்து போகிறப்ப வந்துட்டு நாம நினைச்ச காரியங்கள் நம்மளுடைய ஜபங்களுக்கு வந்துட்டு பதில் கிடைக்காதப்ப பிசாசானவன் வந்து பலவிதமான எண்ணங்களை நமக்குள்ள வந்துட்டு கொண்டு வருவான். அப்ப இதுக்கு வந்து நம்மளுடைய அஸ்திபாரம் வந்துட்டு எந்த காரணத்தை கொண்டு வந்துட்டு அது வந்து கல் மலையில் மேல வந்து கட்டப்பட்ட வீடாதான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு கர்த்தர் மறுபடியும் ஞாபகப்படுத்துறாரு. வாசிப்போமே, மத்தேயுல 7:21-23 வரைக்கும் வாசி. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆமென். சோ இன்னைக்கு வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வந்துட்டு அநேகர் வந்துட்டு இன்னைக்கு வந்து தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அநேகர் பிசாசுகளை வந்துட்டு விரட்டுறாங்க. இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு வந்து அநேக அற்புதங்கள், நோய்கள் சுகமாகிறத நாம் வந்து கண் முன்னாடி வந்துட்டு பாக்குறோம். அது செய்யறவங்க வந்துட்டு சில பேர், அநேகர் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இயேசுவின் நாமத்தினால கொஞ்சம் ஞானஸ்தானம் எடுக்காதவர்களா இருக்காங்க, திருத்துவத்தை போதிக்கிறவர்களாக இருப்பாங்க. இன்னைக்கு வந்து அங்க வந்துட்டு பல அற்புதங்கள், அடையாளங்கள் வந்துட்டு நடக்குது. அவர்களும் அநேக சாட்சிகளும் சொல்றாங்க. ஆனா கடைசி 23வது வசனம் சொல்லுது, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு வந்துட்டு கர்த்தர் வந்து சொல்றாரு. அப்ப ஏன் கர்த்தர் வந்து இதை குறித்து சொல்றாரு அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்கா, நமக்கு வந்து 1 கொரிந்தியர்ல 13வது அதிகாரத்துல 2வது வசனத்தையும் வாசிப்போம். அதுக்கப்புறம் 13வது வசனத்தையும் வாசிப்போம். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும், அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஆமென். ஆமென். சோ எனக்கு அன்பு இல்லை, நான் வந்துட்டு மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் எனக்கு இருந்தாலும் சரி, தீர்க்க தரிசனம் சொல்றவனாக இருந்தாலும் சரி, சகல ரகசியங்களையும் வந்துட்டு பவுல் சொல்றாரு, நான் அறிந்தவனாக இருந்தாலும் எனக்குள்ள வந்துட்டு அந்த அன்பு இல்லைனாக்க அப்படின்னு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப தெளிவா வந்து சொல்றாரு. ஏன்னா கர்த்தருடைய அந்த ஏசப்பா வந்து நமக்கு கொடுத்த அந்த 2 பிரதான கட்டளைகள்ல பாத்தீங்கன்னாக்க, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரேங்கிறாரு. அந்த கர்த்தர்ட்ட நீ எப்படி அன்பு கூறணும்னாக்க, உன் தேவனாகிய கர்த்தர் இடத்துல வந்துட்டு நீ முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாகன்னு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல வந்துட்டு வைக்கிற விசுவாசம், அப்ப வந்துட்டு பிதாவாகிய தேவன் ஒருவர் இருக்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறாரு, பரிசுத்தாவி ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி நமக்கு வந்துட்டு வசனங்கள்ல பார்த்தோம்னாக்க 2 கொரிந்தியர்ல 13வது அதிகாரத்துல 14வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க இயேசு கிறிஸ்துவின் நாமமும் இங்க சொல்லப்பட்டிருக்குது, தேவன்கிற வார்த்தை இருக்குது, பரிசுத்த ஆவி இருக்குது. அப்ப இந்த ஒரே வசனத்துல பாத்தீங்கன்னா இந்த 3 வார்த்தைகள் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு வந்து அநேகர் வந்துட்டு திருத்துவக்காரர்கள் வந்துட்டு வாதம் பண்றாங்க. ஆனா வந்துட்டு கர்த்தர் சொல்றாரு, எழுத்தோ கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறதுன்னு சொல்லி இருக்கிறாரு. நாம வந்துட்டு மாம்ச ரீதியா எழுத்தின் வடிவுல பார்த்தோம்னாக்க நாம எல்லாருமே வந்துட்டு வஞ்சிக்கப்படுவோம் அப்படிங்கிறத வந்துட்டு கர்த்தர் தெளிவா சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்துட்டு ஆவிக்குரியவைகளை வந்துட்டு நாம ஆவிக்குரியவைகளோட வந்துட்டு சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். ஆவிக்குரியவர்கள் வந்து அப்படிதான் வந்துட்டு சம்பந்தப்படுத்தி பார்த்து, என்னுடைய வசனங்கள் வந்துட்டு இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருக்குன்னு சொல்லி ஏசாயால வந்து சொல்லியிருக்காரு. அவைகளை என்னுடைய ஆவிதான் வந்துட்டு ஒன்று சேர்க்குன்னு சொல்லியிருக்கிறப்ப நாம வந்துட்டு, ஏன்னா கர்த்தர் தேவன் ஒருவரைன்னு சொல்லி அவரிடத்த அந்த ஒருவரைன்னு வந்துட்டு நம்ம விசுவசிச்சு அவர் மேல அன்பு செலுத்தணும்னு சொல்றாரு. ஏன்னா வந்துட்டு கடைசியா வந்துட்டு மத்தேயுல சொல்ற வசனத்தை பாத்தீங்கன்னாக்கா, அப்பொழுது, ஏன்னா நீங்க எல்லாமே என் நாமத்தினால செஞ்சீங்க,
அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள்னு வந்து கர்த்தர் வந்து சொல்றாரு. இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னாக்கா 99% மக்கள் வந்துட்டு எல்லோருமே பிதா, குமாரன், பரிசுத்தாவின்னு சொல்லிட்டு 3 ஆள் தத்துவங்கள், 3 நபர்கள்னு சொல்லி இன்னைக்கு வந்துட்டு அநேக வசனங்களை வந்துட்டு புரட்டி, ஆனா அவங்களும் தேவன் மேல வந்துட்டு முழு விசுவாசத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா வந்துட்டு அவங்க எந்த அளவுக்கு வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்காம வந்துட்டு தேவனை வந்துட்டு அவங்க வந்துட்டு தனித்தனியா, ஏன்னா வந்துட்டு முழு இருதயத்தோடுன்னு சொல்றப்ப வந்துட்டு நம்மளுடைய இருதயத்தை வந்துட்டு ஒருத்தட்ட தான் வந்துட்டு கொடுக்கணும்னு வந்துட்டு அவங்க வந்து ஜெபத்திலேயே வந்துட்டு அவங்களுடைய வார்த்தைகளை வந்துட்டு பிதாவாகிய தேவனை தனியா ஆராதிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவ தனியா ஆராதிக்கிறாங்க, பரிசுத்த ஆவியையும் தனியா வந்துட்டு ஆராதிக்கிறப்ப வந்துட்டு அவங்களுடைய விசுவாசத்திலே வந்துட்டு ஒரு குழப்பம் வந்துட்டு வருது. ஆனா நமக்கு வந்து கர்த்தர் வந்துட்டு தேவன் பேரில் வைக்கிற விசுவாசத்தை வந்துட்டு தெள்ள தெளிவா இருக்கணும். ஏன்னா வந்துட்டு நமக்கு விசுவாசத்துல வந்துட்டு தடுமாற ஆரம்பிக்க கூடாது. ஏன்னா இதை குறிச்சுதான் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு லூக்கால வந்து வாசிப்போமே 18வது அதிகாரத்துல 7, 8. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆமென். ஆமென். சோ நீங்க அநேக சபைகள்ல வந்துட்டு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வந்து சொல்றாரு. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தை சொல்லி வந்துட்டு இன்னைக்கு வந்து அநேகர் வந்து ஜெபம் பண்றப்ப அவங்களுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் வந்துட்டு நீடிய பொறுமையா இருந்துட்டு எல்லா ஜெபத்துக்கும் வந்துட்டு பதில் கொடுக்குறாரு. ஆகிலும் வந்து கர்த்தர் வந்து சொல்றாரு, மனுஷகுமாரன் பூமிக்கு வரும் பொழுது நாம் விசுவாசத்தை காண்பாரோன்னு சொல்லி நம்ம எல்லோரையுமே பார்த்துதான் வந்து கர்த்தர் வந்து சொல்றாரு. அப்ப விசுவாசத்தை காண்பாரோ அப்படிங்கிறப்ப வந்து விசுவாசத்துல ஒரு தடுமாற்றம் வரக்கூடிய நாட்களும் இருக்குது. அதையும் நாம வந்துட்டு புரிந்து கொள்ளணும். லூக்கால 17வது அதிகாரத்துல 26 29 வரைக்கும் வாசிப்போம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதேமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். ஆமீன். சோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வந்துட்டு நோவாவின் நாட்கள் போலதான் இருந்துச்சு. நோவா தன்னுடைய அந்த 10ஆம் தலைமுறையில வந்துட்டு 100 வருஷம் வந்து அந்த பேழையை கட்டி அங்க வந்துட்டு நீதிமானாகிய நோவா வந்துட்டு நீதியை வந்துட்டு பிரசங்கித்தான்னு வந்துட்டு சொல்றப்ப வந்துட்டு அன்னைக்கு அதே போலதான் இன்னைக்கு நோவாவின் நாட்கள்ல இருக்கிற மாதிரிதான் இன்னைக்கும் வந்துட்டு கர்த்தரை அறிஞ்ச மக்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனா பேதுரு கேட்கிறாரு, ஆண்டவரே ரட்சிக்கப்பட போறது வந்துட்டு சில பேர் தானே அப்படின்னு சொல்றப்ப வந்துட்டு ஏசப்பாவும் ஆம் சில பேர் தான் வந்துட்டு அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு கர்த்தர். அப்ப நாம வந்துட்டு விசுவாசத்துல வந்துட்டு உறுதி உள்ளவர்களாக தேவன் ஒருவருங்கிறதுல வந்துட்டு எல்லளவுமே அதே போல யார் எப்பேற்பட்ட கேள்விகளை வச்சாலும் வந்துட்டு நம்ம வந்துட்டு வசனத்தை கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஜோடி வசனங்களோட வந்துட்டு நமக்கு எல்லா காரியங்களும் அவங்க கேட்கிற எல்லா கேள்விகளுக்குமே வந்துட்டு நாம வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு விசுவாசத்தோட பதில் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். நமக்கு வந்துட்டு ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு சுவிசேஷத்தை வந்து சொல்லணுங்கிறது வந்துட்டு கடமையா வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு கொடுத்திருக்காரு. பவுல் வந்து சொல்றாரு, நான் அப்படி சொல்லலைன்னா எனக்கு ஐயோ. ஆனா சொல்ற சுவிசேஷத்தை நாம வந்துட்டு நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு வந்து ஒரு தடவை தான். அந்த கிடைக்கிற வாய்ப்பை வந்துட்டு சரியா வந்து நாம பயன்படுத்திக்கணும். ஏன்னா அவரை அறிகிற அறிவுல வந்துட்டு அனுதினமும் நாம் வந்து ஒவ்வொருத்தருமே வந்துட்டு வளர வேண்டும். ஏன்னா அவரை குறிச்சு நாம வந்து தெரிஞ்சுக்கிறதுல வந்துட்டு நம்ம வந்து டைம் கொடுத்து நம்ம வந்து கர்த்தரோட வந்துட்டு ஜெபத்திலையும் சரி, அவரோட வந்துட்டு பேசுற விதத்திலையும் சரி, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அவரோட நெருக்கமா இருக்கிறோமோ அவர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஊழியக்காரன் மாதிரி நம்ம வந்து நம்மளை ட்ரீட் பண்ணாம நம்மளை வந்துட்டு ஒரு நண்பரை போல அவர் வந்துட்டு ட்ரீட் பண்ணுவேன்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நாம எந்த அளவுக்கு அவருக்கு நம்ம இருதயத்தை திறந்து நாம இடம் கொடுக்குறோமோ, நம்ம வந்து சுய புத்தியின் மேல சாயாம எந்த ஒரு வசனத்திலேயோ எந்த ஒரு காரியத்திலையும் நமக்கு வந்துட்டு மாமிசத்திலயும் வந்துட்டு ஒரு தெளிவில்லாத ஒரு போராட்டம் இருக்கிறப்ப வந்துட்டு முதல்ல வந்துட்டு மனுஷர்களை நம்புறதை விட கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கிட்ட முதல்ல எல்லா காரியத்தையும் நாம வந்து கொண்டு போனோம்னாக்க கர்த்தர் வந்துட்டு நம்மளோட இடைபடுறதை வந்துட்டு நாம ஒவ்வொருத்தருமே வந்துட்டு அனுபவத்துல நாம வந்துட்டு சாட்சிகளை நிறைய வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதை நாம வந்து கடைசி வரைக்கும் தொடர்ந்து நம்ம வந்துட்டு அதுலயே வந்துட்டு நிலைச்சு இருக்கணும்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அதே போலதான் வந்துட்டு சோதம்ல என்ன மாதிரியான பாவங்கள் நடந்துச்சோ அதேதான் இன்றைய நாட்கள்ல வந்துட்டு அனுதினமும் நம்ம நியூஸ் பேப்பரை திறந்து பார்த்தோம்னா வந்துட்டு நடந்து கொண்டிருக்கிறது.
சோ ஏகப்பட்ட அடையாளங்கள் வந்து இன்னைக்கு வசனத்தின் மூலியமா வந்துட்டு இருக்குது. அதே போலதான் வந்துட்டு 2 தீமோத்தியில 3வது அதிகாரத்துல நம்ம வந்துட்டு பார்த்தோம்னாக்க, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, மனுஷர்கள் வந்துட்டு எப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல 4 வசனத்துல இருக்கும். 5வது வசனத்துல இருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். 2 தீமோத்தியில 3வது அதிகாரத்துல 5ல இருந்து 7 வரைக்கும். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசைப்படுத்திக் கொள்கிறார்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றப்ப பாத்தீங்கன்னாக்க, இன்னைக்கு வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் யார் யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளையாகும்படி அதிகாரத்தை வந்துட்டு கர்த்தர் நமக்கு வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் பேச்சுல மாத்திரம் கிடையாது, பலத்திலையும் இருக்கு. அவர் வந்துட்டு அவர் வந்து நமக்குள்ள வந்துட்டு பிதாவாகிய தேவனே நமக்குள்ள வந்து வாசம் பண்றாரு. அவர் நமக்கு கொடுத்த வந்துட்டு அந்த பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க வந்து பலன் அடைவீர்கள்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து அநேகர் வந்துட்டு அவருடைய பலத்தை, ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய அந்த அதிகாரங்களை வந்துட்டு இன்னைக்கு வந்து மறுதளிக்கிறவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவர் கொடுத்த தாளந்த யாருமே இன்னைக்கு வந்துட்டு பயன்படுத்தாம இருக்கிறாங்க. சோ நம்மளுடைய ஐக்கியம் வந்து அப்பேற்பட்டவர்களோட இருந்துச்சுனாக்கா அவர்களை விட்டு வந்துட்டு விலகுன்னு வந்துட்டு கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. அதே போல வந்துட்டு அனுதினமும் சில பேர் வந்துட்டு பைபிள் நல்லா வாசிப்பேன், நல்லா ஜெபம் சொல்லுவேன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்துட்டு திருத்துவத்தை தான் வந்துட்டு எப்பொழுதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிறார்கள் வந்துட்டு கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. இன்னைக்கு கடைசி காலத்துல வந்துட்டு அநேகர் வந்துட்டு அப்படிதான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நாம அந்த மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல வந்துட்டு ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னாக்க 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிப்போம். எண்ணேயும் எம்ரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. அவ்விரவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். ஆமென். சோ நாம வந்துட்டு இந்த இறுதி காலகட்டத்துல நம்ம கர்த்தரை வந்துட்டு சரியா வந்துட்டு கர்த்தர் நமக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு கத்துக் கொடுத்திருக்கிறாரு. தேவன் ஒருவரே, இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்கணும், ஆவியின் கனியில வந்துட்டு கடைசி வரைக்கும் வந்துட்டு நாம வந்துட்டு வளரணும். அதுக்கப்புறம் வந்துட்டு 2ஆம் வருகையை குறிச்சு கர்த்தர் நமக்கு வந்துட்டு தெளிவா சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இந்த காரியங்கள் மூலியமா வந்துட்டு நாம அதிகமா வந்துட்டு இன்னும் வந்துட்டு இந்த வசனம் சொல்லுது பலப்படுவதில்லைன்னு போட்டிருக்கு. ஆனா நமக்கு வந்து பலப்படுறதுக்கு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அநேக விஷயங்கள்ல வந்துட்டு வெளியாக்கப்படாத ரகசியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. எல்லா ரகசியங்களையும் நமக்கு வந்துட்டு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா, விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். ஏன்னா நாம ஒவ்வொரு நொடியுமே ஒவ்வொரு நிமிஷமும் நாம வந்துட்டு எப்படி சிந்திக்கிறோம், நம்முடைய சிந்தையின் மூலமாக நாம எப்படி பேசுறோம், எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிற ஒவ்வொரு காரியமுமே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க விசுவாச பரீட்சைங்கிறத வந்துட்டு எல்லோருமே வந்துட்டு உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா அதற்கேற்றபடி, ஏன்னா நான் பரிசுத்தர், நீங்கள் உங்கள் எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்றப்ப நமக்குள்ள இருக்கிறவர் வந்துட்டு பிதாவாகிய தேவன், அவர் வந்துட்டு பரிசுத்தம் உள்ளவர். அப்ப நம்மளுடைய எல்லா நடக்கைகளுமே என்னுடைய சிந்தையிலும் சரி, எனக்கு தவறான சிந்தைகள் வருதுனாக்க அப்ப வந்துட்டு இயேசுவின் நாமத்தினால அந்த சிந்தையை வந்துட்டு எல்லா எண்ணத்தையுமே வந்து கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்பதான் நாம வந்துட்டு விசுவாச பரீட்சையில வந்துட்டு ஜெயிக்க முடியும்னு வந்துட்டு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா நம்மளுடைய விசுவாசத்தோட முதல் கிருகையே வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மட்டும்தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். அதுதான் வந்துட்டு சரியான ஞானஸ்தானம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டு நமக்கு வந்து வேதத்துல வந்துட்டு அப்போஸ்தலர்கள் நடபடியில வந்துட்டு பவுல் வந்துட்டு ஒரு 6-7 ஞானஸ்தானங்களை குறித்து வேதத்துல வந்துட்டு எல்லாமே இயேசுவின் நாமத்தினாலதான் எடுக்கணும்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வந்துட்டு அநேக சபைகள்ல பாத்தீங்கன்னாக்க அந்த வந்து விசுவாசத்துக்குரிய கிரிகைகள் எல்லாமே வந்துட்டு ஒரு வசனத்தை, ஏன்னா நமக்கு எந்த ஒரு சத்தியத்தையும் நாம வந்து எடுத்துக்கொள்ளணும்னாக்க 2 அல்லது 3 சாட்சிகள் வேணுங்கிறப்ப வந்துட்டு மத்தேயு 21:28-19 சொல்றபடி வந்துட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஏசப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லி அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு அவங்க வார்த்தையின்படி சொல்றாங்க. ஆனா அதற்கு எந்த ஒரு ஜோடி வசனமும் இல்லாம இருக்குது. சோ அதனாலதான் வந்து கர்த்தர் சொல்றாரு, மனுஷகுமாரன் பூமியில் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோன்னு சொல்றப்ப ஒரு சிலர் வந்துட்டு சத்தியத்தை அறிஞ்சிருந்தும் உணர்வு அடையாமல் வந்துட்டு அதுக்கு வந்து கீழ்ப்படியாம இருக்கிறாங்க. ஏன்னா என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன்னு வந்துட்டு கர்த்தர் வந்து சொல்றாரு. நம்மள ஒவ்வொருத்தரையும் அவர் நியாயம் தீர்க்க போறது அவருடைய வசனத்தை கொண்டுதான் வந்துட்டு
அவர் வந்துட்டு நியாயம் தீர்க்க போறாரு. சோ இதை குறிச்சுதான் வந்துட்டு விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்றப்ப வந்துட்டு யோவான்ல 8:24 வாசிப்போம். ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். ஆமென். ஏசப்பா பூமியில மனுஷகுமாரனா இருக்கும் பொழுது சொல்றாரு, நானே அவர் என்று நீங்கள் விசுவசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள்னு சொல்லி அங்க வந்து யூதர்கள்ட்ட வந்து சொல்றாரு. ஏன்னா வந்துட்டு யூதர்கள் எதிர்பார்த்திருந்த மெஸ்ஸியா வந்துட்டு ஒரு ராஜாவா வருவார்னு தான் வந்துட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு ஏசப்பாவை வந்துட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் முதல் தடவை வந்தப்ப வந்துட்டு தன்னை தாழ்த்திக்கிட்டு வந்துட்டு மனித குலத்தை வந்து மீட்டெடுப்பதற்காகவும் அவர் வந்து தன்னை வந்துட்டு வெறுமைப்படுத்தி தான் வந்துட்டு வந்தாரு. ஆனா வந்துட்டு அடுத்தது அதே வசனத்துல கண்டினியூ பண்றப்ப 27வது வசனத்துல பாத்தீங்கன்னா, பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள்னு சொல்றாரு. அப்ப பிதாவாகிய தேவன் தான் வந்துட்டு பூமிக்கு இறங்கி வந்தாருங்கிறத வந்துட்டு அவர்களால வந்துட்டு புரிந்து கொள்ளவே முடியல. நீங்கள் விசுவசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். சோ இதே நிலைமைதான் வந்து இன்னைக்கும் வந்துட்டு இருக்குது. ஏசப்பா வேற, பிதா வேற, பரிசுத்தாவி வேறன்னு சொல்லி இன்னைக்கு வந்துட்டு பிரிச்சு வந்துட்டு போதிக்கிறாங்க. அதுக்கேற்ற ஆராதனைகளும் முறைமைகளும் இன்னைக்கு வந்து நம்ம கண் முன்னாடி நம்ம வந்து பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம கட்டட சபைகள்ல இருந்திருந்தாலும் அங்க எப்படி பண்ணியிருக்காங்கிறது நமக்கு தெரியும். சோ அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது, அவங்களுக்காக வந்துட்டு இந்த மூல உபதேசங்களை மறுபடியும் வந்துட்டு சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து அநேகர் வந்துட்டு சுவிசேஷம் வந்துட்டு நம்ம வந்து கட்டளை சபைக்கு போறவங்கள்ட்ட போய் நம்ம வந்து சொல்றதுக்கு ட்ரை பண்றப்ப அவங்க நம்மளுடைய வாயை அடைக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏங்க எவ்வளவோ இந்துக்கள் முஸ்லீம்கள்லாம் இருக்கிறாங்க, இயேசுவை பத்தி அறியாதவங்களுக்கு போய் நீங்க சுவிசேஷம் சொல்றீங்கன்னா வந்து எங்க கிட்ட வந்துட்டு சொல்றீங்களேன்னு சொல்றப்ப நம்மள வந்துட்டு சில பேர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆனா அவங்க கிட்ட தைரியமா சொல்லலாம். இந்த மூல உபதேசத்துல தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம்ங்கிறது வந்துட்டு முக்கியமான காரியம். அடிப்படை சத்தியத்துல வந்துட்டு ஒரு குளறுபடி இருக்குதுன்னு சொல்லி நம்ம வசனத்தை காமிச்சே வந்துட்டு தைரியமா வந்துட்டு இதுவும் நாங்க சொல்றது உங்களுக்கு வந்துட்டு சுவிசேஷம் தான். ஏன்னா நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். இததான் வந்துட்டு ஏசாயால 43:10 வசனம், நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி. சோ நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னாக்க, இயேசு கிறிஸ்து பூமியில வந்த மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்து தான் வந்துட்டு பிதாவாகிய தேவன்கிறத வந்துட்டு அவரை அறிந்து உணர்ந்து விசுவசிக்கணும்னு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா 11வது வசனம் சொல்லுது, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லைன்னு சொல்லி பிதாவாகிய தேவன் சொல்றாரு. ஆனா இரட்சகரா பூமிக்கு வந்தவர் வந்துட்டு இயேசு கிறிஸ்து தான். சோ பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துக்குள்ள ரகசியத்தை வந்து நாம வந்துட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பவுல் வந்துட்டு அவருக்கு எழுதுற நிருபங்கள்ல வந்துட்டு ஒவ்வொரு நிருபங்கள்லயும் வந்துட்டு அவர் ஒரு ஜெபமாவே வந்துட்டு இதை வந்துட்டு பண்ணுவாரு. வாசிப்போமே 2 யோவான்ல 8-11 வரைக்கும். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் அவரை தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாகிறான். ஆமென். சோ கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவனே வந்துட்டு பிதாவையும் குமாரனையும் உடையவன் வந்துட்டு சொல்லியிருக்காரு கர்த்தர். அப்ப நாம வந்துட்டு நம்மளுடைய வந்துட்டு பலனை வந்துட்டு இழந்து போகாதபடி நம்ம வந்து இவ்வளவு நாளா வந்து பிரயாசப்பட்டு வர்றது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அவருடைய மூல உபதேசங்களை நாம எல்லளவுமே வந்துட்டு எந்த ஒரு சந்தேகமோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரு என்ன எதிர்கேள்விகள் கேட்டாலுமே வந்துட்டு நாம வந்துட்டு நம்மளுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுறதுலையும் நம்மளுடைய வசனங்களை அவங்களுக்கு காண்பிக்கிறதுலையும் நாம வந்துட்டு உறுதியாக இருக்கணும். ஏன்னா நம்ம எந்த ஒரு காரியத்தையும் குறித்து கர்த்தரை குறித்து நம்ம எந்த ஒரு சூழலையும் வந்துட்டு வெட்கப்படக்கூடாது அப்படின்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா வந்துட்டு எனக்குள்ள இருக்கிறவர் வந்துட்டு வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், அவர் என்னுடைய பாவத்துக்காக வந்துட்டு மரித்திருக்கிறார், எனக்காக வந்துட்டு அவர் வந்து ரத்தம் சிந்திருக்கிறார், எனக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு நித்திய ஜீவனை கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி கொடுக்கிறார். இன்னைக்கு என்னுடைய ஜெபங்களுக்கு வந்துட்டு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்ப நாம அவரை குறிச்சு, ஏன்னா மேன்மை பாராட்டுகிறவன் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, கர்த்தரை குறித்து தான் வந்துட்டு மேன்மை பாராட்டணும்னு வந்துட்டு கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப சோ இததான் வந்துட்டு பிதாவையும் குமாரனையும் உடையவன் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப வந்துட்டு யோவான் 17:3 இததான் சொல்லுது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே வந்துட்டு நித்திய ஜீவன் வந்து சொல்லியிருக்கிறாரு. சோ இவங்க 2 பேத்துக்குள்ள அந்த ரகசியத்தை வந்துட்டு முழுமையாக நாம வந்துட்டு
வசனத்தின் மூலியமா வந்துட்டு புரிந்து கொள்ளணும். அதை புரிந்து கொண்ட அதை நாம உணர்ந்து விசுவசிக்கிறப்பதான் நம்ம வந்துட்டு விசுவாசத்துல பலப்பட முடியும். அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நுழைவது வந்துட்டு சரியா இருக்கும். நுழைவது உறுதிங்கிறத வந்துட்டு நாம வந்துட்டு புரிந்து கொள்ளணும். ஏன்னாக்கா வந்துட்டு கர்த்தர் சொல்றாரு மத்தேயு 7:24, நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகள்படி செய்கிறவன் எவனோ அவனே கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு நான் வந்துட்டு ஒப்பிடுவேன்னு சொல்றாரு. அதாவது இயேசு கிறிஸ்து தான் வந்துட்டு அந்த கண்மலையை அவர் மேலதான் வந்துட்டு நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா எபேசியர்ல 2:20 சொல்லியிருக்கிறது, அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறாரு. ஏன்னா முதல்ல வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலதான் வந்துட்டு அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் அவர்கள் எல்லோருமே அஸ்திவாரம் போட்டார்கள். அது மேலதான் நம்மளுடைய மாளிகையை நாம எல்லோருமே வந்துட்டு கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப அவங்க சொல்லாத ஒரு விஷயத்த வந்துட்டு இன்னைக்கு சபைகள்ல வெளியில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெவ்வேறு விதமான வந்துட்டு உபதேசங்கள் இருக்குது, மார்க்க பேதங்கள் இருக்குதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. இதை எல்லாத்தையும் நாம வந்துட்டு சரியா வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஏன்னா யோவான் 5:39 சொல்லுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்தும் சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. நாம எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்றோம், நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரோட நேரத்தை ஒதுக்குறோங்கிறத நாமே வந்துட்டு சிந்திச்சு பார்ப்போம். சோ இதே மாதிரிதான் வந்துட்டு வேதத்தை ஆராய்ச்சி பண்ணவர்கள் பெரேயா பட்டணத்து அங்க இருந்த யூதருடைய ஜெப ஆலயத்துக்கு பவுல் அங்க போய் வசனங்களை சொல்றப்ப அன்னைக்கு நீங்க புதிய ஏற்பாடு கிடையாது, அவங்கள்ட்ட இருந்தது எல்லாமே பழைய ஏற்பாடு தான். ஆனா அவர்கள் எல்லோருமே அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு பவுல் என்னென்ன வசனங்களை சொன்னாரோ அவங்க பவுல் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து தான் பிதாவானவர் தான் பூமிக்கு மாம்சத்துல இயேசு கிறிஸ்துன்னு சொன்னப்போ அவங்க முதல்ல வசனத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இவர் சொல்றதெல்லாம் சரியா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க பழைய ஏற்பாட்டுல போய் முழுமையா ஆராய்ந்து பண்ணி பார்த்தார்கள். ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னாக்க நீங்கள் எல்லோருமே அத முதல்ல ஏசாயால நீங்க உணர்வடைஞ்சு அறிந்து கொண்டு உணர்வடைஞ்சு நீங்க விசுவாசிக்கணும்னு சொல்றப்ப பாத்தீங்கன்னாக்க இதே இடத்துல அப்போஸ்தலர் 17:12 சொல்லுது, அதனால் அவர்கள் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். முதல்ல வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வசனத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க விசுவாசத்துல பலப்பட்டார்கள் இருக்குது. ஏன்னா ரோமர் 10:17 இதுதான் சொல்லுது, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்படிங்கிறப்ப நமக்கு தேவன் பேரில் வைக்கிற விசுவாசத்துல நாம உறுதியா இருக்கணும். பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அப்படின்னு சொல்றாரு. அதுலயும் புதிய ஏற்பாட்டுல ஏசப்பா சொல்றப்ப மார்க் 12:29 பிரதான கற்பனை எதுவென்றால்னு சொல்லிதான் ஆரம்பிப்பாரு. இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்னு சொல்றாரு. சோ அதை அந்த வேதபாரகன் ஏசப்பா சொன்னதுக்கு அப்புறம் 32வது வசனத்துல 12:39 சொல்றது, அதற்கு வேதபாரகன் சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம், ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறு ஒரு தேவன் இல்லை அப்படின்னு நமக்கு வசனம் தெளிவா போதிக்குது. வாசிப்போமே 1 கொரிந்தியர்ல 8:6. பிதாவாகி ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆமென். ஆமென். சோ இந்த வசனத்துல பாத்தீங்கன்னாக்க பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. இந்த இடத்துல அடுத்தது பாத்தீங்கன்னாக்க இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் உண்டு. பிதாவாகிய தேவனாலதான் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம்னு போட்டிருக்கு. அதே போல பாத்தீங்கன்னாக்க இயேசு கிறிஸ்து அவர் மூலியமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இந்த ஒரு வசனத்தை பாக்குறப்ப பாத்தீங்கன்னாக்க இதை நிறைய பேர் அநேகர் பயன்படுத்தி நம்ம கிட்ட கேள்வி கேட்கிறப்ப நமக்கே சில நேரத்துல ஒரு குழப்பங்கள் கொண்டு வர மாதிரி இன்னைக்கு மார்க்க பேதங்கள் இருக்குது. சோ இந்த ஒரு வசனத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம கொஞ்சம் தியானிச்சு பார்ப்போம். சோ பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க ஏசப்பா பூமியில இருக்கிறப்ப பிதாவாகிய தேவனை குறிச்சு என்ன சொல்லியிருக்காருனாக்க யோவான்ல நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் 4:23 சொல்லுது,
உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஏசப்பா வந்துட்டு பூமியில இருக்கிறப்ப வந்துட்டு பிதாவை வந்துட்டு தேவன் வந்துட்டு ஆவியா இருக்கிறாரு. அவரை தான் வந்துட்டு அவர் வந்துட்டு பிதான்னு வந்துட்டு சொல்றாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்க அப்ப பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு தேவன் வந்துட்டு ஆவியா தான் வந்துட்டு இஸ்ரவேல் மக்களோட வந்துட்டு தன்னை வந்துட்டு பிதாவாக தான் வந்துட்டு வெளிப்படுத்தினாரு. ஒரு வாசிப்போமே ஒரு 2-3 வசனங்களை. எரேமியால 31:9. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகளண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். ஆமென். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு பிதாவாகிய தேவன் வந்துட்டு இங்க வந்துட்டு பேசுறாரு. இன்னொரு வசனம் ஏசாயால 64:8 வாசி. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஆமென். ஆமென். இந்த இடத்துல இந்த வசனத்திலையும் பாத்தீங்கன்னாக்க ஏசாயால வந்துட்டு நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர்னு பாக்குறப்ப வந்துட்டு நாங்கள் அனைவருமே உமது கரத்தின் கிரிகை. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு நம்மளை உருவாக்குனவர் தான் வந்துட்டு நம்மளுடைய பிதா அப்படிங்கிறத வந்துட்டு, ஏன்னா நமக்கு வந்துட்டு மாமிசத்துல வந்துட்டு நம்மளுடைய அம்மா அப்பா நாம பிறந்தவர்கள் அவர்களை வந்துட்டு அம்மா அப்பான்னு எப்படி கூப்பிடுறோமோ, ஸோ கர்த்தர் வந்துட்டு முதல்ல வந்துட்டு மனுஷனை எப்படி உண்டாக்குனாருனாக்க நமக்கு தெரிஞ்சதுதான். ஆதியிலே வந்துட்டு அவர் வந்துட்டு தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மேல் மண்ணினை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனான்னு சொன்னாரு. அதே போல முதல் அதிகாரத்துல நம்ம ஆதி ஆகமத்துல பார்த்தோம்னா தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாகவே சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னொரு வசனம் வாசிப்போமே, மல்கியால 2:15 வாசி. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார்? தேவபக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். அப்ப இங்க யாரை குறிச்சு பேசுறாருனாக்கா ஆதாம குறிச்சுதான் பேசுறாரு. அவர் வந்துட்டு ஆதாமை ஏவாளையும் உண்டு பண்ணி நீங்கள் வந்துட்டு பழகி பெருகுங்கள்னு சொல்றாரு. எதற்காகனாக்கா தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆனா இந்த இடத்துல இடையில இன்னொரு கேள்வி வருது, ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்ததே அப்படிங்கிறப்ப வந்துட்டு, ஏன்னா கர்த்தர் வந்துட்டு தேவன் வந்துட்டு ஆவியாக தான் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைந்தாடி கொண்டு இருந்தார்னு வந்துட்டு சொல்லுது ஆதி ஆகமத்துல பாத்தீங்கன்னாக்க 1:2 பாத்தீங்கன்னாக்க. சோ அவர் தான் வந்துட்டு சர்வ சேனைகளையும் வந்துட்டு உண்டு பண்ணினார்னு சொல்லி ஆதி ஆகமம் 2:1 வந்துட்டு சொல்லுது. சோ யோபுல 38வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னாக்க பூமியை நான் அஸ்திபாரப்படுத்தி அவர் தான் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் அங்க நூல் போட்டது யாருன்னு சொல்லி வரிசையா கேள்வி கேட்கிறப்ப அவர் தான் வந்துட்டு வானத்தையும் பூமியும் வந்துட்டு அவர் ஆவியினால வார்த்தையினால அந்த ஒரே வார்த்தையினாலதான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு சிருஷ்டித்தாரு. அப்படி சிருஷ்டித்தவருக்கு வந்துட்டு மனுஷர்களை வந்துட்டு, ஏன்னா தேவ தூதர்களை அநேக கோடான கோடி தேவ தூதர்களை உண்டு பண்ணினவரால வந்துட்டு மனுஷர்களையும் அதே மாதிரி உண்டு பண்ண முடியாதா? இல்ல. அவர் அவருக்குன்னு வந்துட்டு ஒரு திட்டம் இருந்துச்சு. அந்த திட்டம் ஆதாம் ஏவாள் மூலியமாக தான் வந்துட்டு அவர் வந்துட்டு நிறைவேற்றுவதற்காக தான் அவர் உண்டு பண்ணினாரு. அதை வந்துட்டு பிசாசானவன் வந்துட்டு அவர்களை வந்துட்டு பாவத்துல விழ பண்ணினதுனால வந்துட்டு அதை வந்துட்டு தேவனும் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அனுமதிச்சிருந்தாரு. ஏன்னா தேவனுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஏன்னா தேவன் தன்னுடைய அன்பை வந்துட்டு எப்படியெல்லாம் நமக்காக வந்துட்டு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. நம்ம ஆதி ஆகமத்துல கடைசி வரைக்கும் நம்ம படிச்சு பார்த்தோம்னா அவருடைய அன்பை வந்துட்டு நாம வந்துட்டு வெவ்வேறு அவருடைய தன்மைகள்ல அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்தி நமக்காக மனிதர்கள் வந்துட்டு எப்படி பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக தன்னைத்தானே எந்த அளவுக்கு வந்துட்டு வெறுமையாக்கி இருக்கிறாருங்கிறத வந்துட்டு நாம வந்துட்டு முழுமையாக வந்துட்டு புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா வந்துட்டு தேவன் வந்துட்டு ஆவியா இருக்கிறார், அவர் தான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு சிருஷ்டித்தார். ஆனா இன்னொரு இடத்துல அதேதான் 1 கொரிந்தியர் 8:6 சொல்லுது, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு, அவர் மூலியமாய் சகலமும் உண்டாய் இருக்குதே, அவர் மூலியமாய் நாமும் உண்டாகி இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப வந்துட்டு சில பேர் இந்த ஒரு வசனத்துல 2 கிரியேட்டர்ஸ் இருக்கிறாங்களே அப்படிங்கிறப்பதான் வந்துட்டு இன்னைக்கு அநேக போதகர்களே வந்துட்டு குழம்பி போயிருக்கிறாங்க. சோ இததான் கர்த்தர் வந்துட்டு இந்த தீர்க்க தரிசனத்தின் மூலியமாக நமக்கு வந்துட்டு தெளிவாக நம்ம கிட்ட வந்துட்டு பேசியிருப்பார். நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். ஏன்னா இன்னைக்கு அநேக சபைகள்ல டினாமினேஷனல் சபைகள்ல வந்துட்டு இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுறப்ப
பாகுபாடின்றி வாசிக்கிற ஒரே வசனம் வந்து இந்த வசனம் தான். ஏசாயா 9:6 வாசிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஆமென். இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்னு போட்டிருக்கு. இந்த கொடுக்கப்பட்ட குமாரன் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவரை வந்துட்டு ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவனுமாய் இருக்கிறார்னு வந்து சொல்லி இருக்கிறப்ப வந்துட்டு சங்கீதம் 100ல 3வது வசனத்தை வாசி. 3. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஆமென். ஆமென். சோ இந்த குமாரன் தான் வந்துட்டு ஆலோசனை கர்த்தர்னு நம்ம வாசிட்டோம் ஏசாயா 9:6. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க அதே கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினவர். சோ 1 கொரிந்தியர்ல வந்து பிதாவாகிய தேவன் ஒரு தேவன், பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு அப்படிங்கிறப்ப வந்துட்டு சோ இந்த குமாரன் வடிவத்துல குமாரனாதான் வந்தது வந்துட்டு பிதாவாகிய தேவன் சொல்லிட்டு. ஏன்னா அவர் வந்துட்டு அந்த குமாரன் யாருன்னா ஆலோசனை கர்த்தர், அவர் தான் நம்மளை வந்துட்டு படைத்தார்னு அப்படின்னு சொல்லி இருக்குது. இதேதான் வந்துட்டு ஆதி ஆகமத்திலையும் நம்ம வந்துட்டு பாக்குறோம். அதே போல யோவான்ல 1, 2, 3 முதல் அதிகாரத்துல வசனங்களை பார்த்தோம்னாக்க இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து உண்டு பண்ணினார்னு சொல்லி நமக்கு வந்துட்டு கொலோசியர்லயும் இருக்குது, எபிரேயர்லயும் நமக்கு வந்து வசனங்கள் வந்துட்டு இருக்குது. சோ இந்த குமாரன் தான் வந்துட்டு நித்திய பிதான்னு வந்து சொல்லி இருக்கிறப்ப, நித்திய பிதா அப்படிங்கிறப்ப நித்தியம்னா என்னன்னாக்க தொடக்கமும் கிடையாது, முடிவும் இல்லாதவர்னு வந்துட்டு நமக்கு வந்துட்டு வசனம் வந்துட்டு தெளிவா வந்துட்டு இருக்குது. சோ நித்திய பிதா அப்படிங்கிறப்ப வந்துட்டு இந்த குமாரன் தான் வந்துட்டு நித்திய பிதா அப்படிங்கிறத நாம வந்து புரிந்து கொண்டோம்னாக்க நமக்கு வந்துட்டு எந்த ஒரு குழப்பமும் வந்துட்டு எந்த நேரத்துலயும் வராது. சோ இதை வந்துட்டு ஏசப்பாவே வந்துட்டு அவர் பூமியில இருக்கிறப்ப வந்துட்டு அவர் யூதர்கள்ட்ட வந்துட்டு பேசுறப்ப வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு கோவப்படுற அவங்க கேட்கிற கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப ஆபிரகாமை குறித்து பேசுறப்ப வந்துட்டு நான் ஆபிரகாமுக்கு முன்னாடியே இருந்தேன்னு வந்து சொல்லுவாரு. வாசிப்போமே யோவான்ல 8:56 59 வரைக்கும் வாசிப்போம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாய் இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். ஆமென். சோ அவர் வந்துட்டு எப்ப கல்ல எடுத்து அடிக்கிறதுக்கு போனாங்கன்னாக்கா அவர் சொல்றாரு, நான் வந்துட்டு ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன்னு சொன்னோடனே அவங்க வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ரொம்ப இடர்கள் அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா இவருக்கு வயசு இன்னும் 50 கூட ஆகலையே அப்படின்னு சொல்றாரு. ஆனா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஏசப்பா சொல்றது பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்க ஆபிரகாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த 3 பேர் வந்துட்டு வெளிப்படுறப்ப வந்துட்டு ஆபிரகாம் வந்துட்டு அவங்கள விருத்த சேதனம் பண்ணிட்டு அவர் வந்துட்டு அவர் வீட்டுல இருக்கிறப்ப வந்துட்டு 3 புருஷர்கள் வெளிப்படுவார்கள். அப்போ வந்துட்டு அதுல ஒருத்தரை பார்த்து ஆபிரகாம் வந்து அவரை வணங்கி அவருக்கு வந்துட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் லோத்துவை குறிச்சுன்னா வந்துட்டு என்ன சோதம் குரமோரில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அவர் லோத்துக்காக அவர் ஜெபம் பண்ற விஷயத்தையும் நம்ம வந்து பாக்குறப்ப வந்துட்டு ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாய் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றப்ப வந்துட்டு கர்த்தர் மேல வந்துட்டு அவங்க வந்துட்டு கோபப்பட்டார்கள். அப்ப சோ இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க 1 தீமோத்தேயுல நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் வந்துட்டு தேவ பக்திக்குரிய, ஏன்னா வந்துட்டு தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது, தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். அப்ப பிதாவாகிய தேவன் வந்துட்டு மாமிசத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு குமாரனா வெளிப்படுறாரு. அததான் வந்துட்டு ஏசாயா தீர்க்க தரிசனமா வந்துட்டு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் வந்துட்டு கொடுக்கப்பட்டார் அப்படிங்கிறப்ப வந்துட்டு சோ இந்த வசனத்துக்கு நமக்கு வந்துட்டு ஜோடி வசனம் இருக்குதா? ஏன்னா அன்றையும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மகா மேன்மை உள்ளதுன்னு வந்து சொல்லி தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்குது. சோ இதுக்கு ஒரு ஜோடி வசனம் எங்க போய் பார்க்கலாம்னாக்க எபிரேயர்ல 2:14 வாசிப்போம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். ஆமென். ஆமென். சோ அவரும் அவர்களை போல பிள்ளைகள் வந்துட்டு நாம எல்லோருமே மாமிசத்திலையும் ரத்தத்தை உடையவர்களாக இருக்க பிதாவாகிய தேவன், ஆவியாக இருந்த தேவன் வந்துட்டு அவரும் வந்துட்டு
நம்மை போல வந்துட்டு மாம்சத்துல வந்துட்டு வந்தாரு. ஏன்னா வந்துட்டு நம்மளுடைய பாவங்களுக்காக நம்ம மீட்டு எடுப்பதற்காக வந்துட்டு ஒரு பரிசுத்தமான ரத்தம் வந்து தேவைப்படுது. ஆனா வந்துட்டு பிதாவாகிய தேவன் வந்து எப்படி இருக்கிறாரு? அவர் வந்துட்டு ஆவியாக இருக்கிறாரு. அப்ப ஆவியா இருக்கிறவருக்கு ரத்தம் கிடையாது. அப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு நம்மளை மீட்டெடுப்பதற்காக வந்துட்டு அவர் வந்துட்டு மாமிசத்துல இயேசு கிறிஸ்துவாக வந்துட்டு வெளிப்பட்டாரு. சோ இதே போலதான் வந்துட்டு இதே மாதிரியான ஒரு இதுதான் வந்துட்டு ஆதி ஆகமத்துல நம்ம வந்துட்டு 3வது அதிகாரத்துல வந்துட்டு ஆதாமையும் ஏவாளையும் படைத்தவர் வந்துட்டு பிதாவாகிய தேவன் தான். அங்க வந்துட்டு பிள்ளைகள் வந்துட்டு பாவத்துல விழுந்த உடனே அவங்கள போய் யாரு போய் பார்த்தது? பிதாவாகிய தேவன் தான் வந்துட்டு தேடி வந்தாரு. வேற யாரையுமே அவர் வந்துட்டு அவர் வந்து அனுப்பல. அது போல வந்துட்டு இன்னைக்கு நாம வந்துட்டு பாவத்துல, ஏன்னா அங்க வந்துட்டு பிதாவாகிய தேவன் அங்க வந்துட்டு கேள்வி கேட்கிறாரு. அவங்க மேல அவங்கள கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு அவங்களுடைய நிர்வாணமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்துட்டு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரமாகிய அந்த தோல் ஆடையை வந்துட்டு அவர் கொடுக்குறாரு. தோல் ஆடையை கொடுக்குறாரு. அதே போல வந்துட்டு அவங்கள வந்துட்டு அவங்க மேல வச்சிருந்த அன்புனால வந்துட்டு அவங்கள வந்து உடனே வந்துட்டு அவங்கள வந்து தண்டிக்கல. ஆனா அங்கன்னு ஒரு நியாய தீர்ப்பு நடந்துச்சு. அவங்க வந்துட்டு ஏதேன் தோட்டத்தை விட்டு வந்து கர்த்தர் வந்துட்டு அனுப்பி விட்டுட்டாரு. அதே போலதான் இன்னைக்கு வந்துட்டு, ஆனா பாவம் வந்துட்டு மனிதர்களுக்குள்ள வந்துட்டு ஆதாம் மூலியமா வந்துட்டு இன்னைக்கு எல்லா சந்ததிக்குள்ளேயும் வந்துட்டு வந்துருச்சு. ஏன்னா வந்துட்டு இந்த சங்கீதத்துல வந்துட்டு தாவீது பாடுவாரு, நான் பிறக்கும் பொழுது என் தாயின் வீட்டிலே துர்க்குணத்திலே பாவத்திலே வந்து பிறந்தேன்னு வந்துட்டு சொல்றாரு. அப்ப பாவம் வந்துட்டு ஒரு மனுஷன் மூலியமா அந்த வந்து உலகத்துக்கு வந்தது. அந்த பாவத்தை வந்து இன்னொரு மனுஷன் மூலியமாக 2ஆம் ஆதாம் மூலியமா தான் வந்துட்டு பாவம் வந்துட்டு இந்த உலகத்தை விட்டுனாக்க யார் யாரெல்லாம் கர்த்தரை வந்துட்டு அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே வந்துட்டு ரட்சிப்புக்குள்ள வந்து வருவார்கள் வந்து கர்த்தர் வந்துட்டு சொல்லியிருக்காரு. யார் யாரெல்லாம் வந்துட்டு இறுதி வரைக்கும் நிலைத்து இருக்கிறார்களோ அவர்கள் வந்துட்டு ரட்சிக்கப்படுவார்கள் வந்து சொல்லியிருக்கிறப்ப, சோ இன்னைக்கு வந்துட்டு, ஏன்னா பிதாவாகிய தேவன் வந்துட்டு நாம யாருமே வந்துட்டு கேட்கல, நம்மளுடைய பாவத்தை போக்குறதுக்காக நீங்க வாங்கப்பான்னு யாருமே கேட்கல. ஏன்னா அவர் இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன். அன்பு இன்னதென்று நமக்கு வந்து அவர் காண்பிக்கிறதுக்காக அவருடைய மகிமையை வந்துட்டு அவருடைய மகிமைக்குள்ள நம்ம எல்லோரையுமே வந்துட்டு அவர் வந்து கொண்டு போகிறதுக்காக வந்துட்டு பிதாவாகிய தேவன் வந்துட்டு அவர் வந்துட்டு மாமிசத்துல வெளிப்பட்டாரு. சோ அவர் மாமிசத்துல வெளிப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு, ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு அந்த தேவ பக்திக்குரிய ரகசியத்தை வந்துட்டு இன்னும் வந்து அநேக போதகர்கள் வந்துட்டு புரிந்து கொள்ளாமல் வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு மாமிசத்துல இருக்கிறப்ப அவர் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப வந்துட்டு வானத்துல இருந்து ஒரு சத்தம் கேக்குது, பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவத்துல வராரு, இயேசு கிறிஸ்துவும் வந்துட்டு இங்க கீழே இருக்கிறாரு, இங்க 3 பேர் இல்லையா, இது திருத்துவம் தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இன்னைக்கு வந்து அநேகர் வந்துட்டு வாதாடுறார்கள். ஆனா வந்துட்டு இத குறிச்சு வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஒரு தீர்க்க தரிசனமா சொன்ன விஷயம் தான் எபிரேயர்ல 10வது அதிகாரத்துல 5வது வசனம் வாசி. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். ஆமென். ஆமென். சோ இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்துட்டு கர்த்தராகிய பிதாவைய தேவனுடைய அனந்த ஞானம் அப்படிங்கிறது வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஆதாமையும் ஏவாளையும் உண்டு பண்ணினோம்னாக்கா அவங்க வந்துட்டு பாவத்துல விழுவாங்கன்னு வந்து கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் வந்துட்டு உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர்னு வந்துட்டு நமக்கு வந்து வசனம் வந்துட்டு இருக்குது. அப்ப அவர் வந்துட்டு பரிசுத்தமான ரத்தத்தை வந்துட்டு அவர் வந்து சிந்தனம், தேவன் வந்து ஆவியா இருக்கிறாரு. அப்ப அவருக்கு வந்துட்டு ஒரு சரீரம் வந்துட்டு பரிசுத்தமான ஒரு சரீரம் வந்துட்டு தேவைப்பட்டது. சோ அந்த சரீரத்தை வந்துட்டு மரியாள் மூலியமாக வந்துட்டு மரியாள் வந்துட்டு கீழ்ப்படுகிறாங்க. இது வந்துட்டு தேவன் என்ன சொல்றாரோ அதை நான் வந்துட்டு தேவனுக்கு அடிமைன்னு சொல்லிட்டு எல்லா காரியத்தையும் அவங்க வந்து ஒத்துக்கொள்றாங்க. ஏன்னா அவங்களுடைய அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில வந்துட்டு ஒரு கன்னி வந்துட்டு கர்ப்பம் தரிக்கிறது வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்த வந்துட்டு அன்னைக்கு வந்து அவங்களுடைய கீழ்ப்படிதல் மூலியமாக அவங்க வந்துட்டு பரிசுத்த ஆவியினால், பிதாவாகிய தேவனால வந்துட்டு பரிசுத்த ஆவியினால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நமக்கு தெரியும். பரிசுத்த ஆவியினால வந்துட்டு அவங்க வந்துட்டு கர்ப்பம் தரிக்கப்பட்டார்கள். அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னாக்க பரிசுத்தமுள்ள ஒரு குழந்தையாக தான் வந்துட்டு பிறந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 12 வயசுல வந்துட்டு அவர் வந்துட்டு வெளிப்பட்டாரு. 12 வயசுல அவர் வந்துட்டு அந்த ஆலயத்துல வெளிப்பட்டு அங்க வந்துட்டு சாஸ்திரிகளோடையும் வந்துட்டு வேதபாரர்களோடையும் வந்துட்டு அங்க வந்துட்டு வேத வாக்கியங்களை குறிச்சு அவங்க வந்துட்டு பேசுறத வந்துட்டு மரியாளும் யோசேப்பும் வந்துட்டு அதை வந்து பார்த்துட்டு, மகனே நீ வந்துட்டு ஏன் வந்துட்டு இப்படி எங்களை வந்துட்டு நாங்க 3 நாளா வந்துட்டு தேடிக்கொண்டே இருந்தோமே அப்படின்னு சொல்றப்போ வந்துட்டு
லூக்கால வந்துட்டு 2:49 சொல்லுது, அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டாரு. சோ அவர் சொன்ன வார்த்தையை நம்ம வந்துட்டு கவனிச்சு பார்த்தோம்னா, ஆனா அதை குறிச்ச அர்த்தம் வந்துட்டு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் வந்துட்டு அவங்களால வந்துட்டு புரிஞ்சு கொள்ளவே முடியல. ஏன்னாக்கா வந்துட்டு இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னாக்க, அவர் அதுக்கப்புறம் வந்துட்டு அவருடைய ஊழியம் வந்து தொடங்கின காலகட்டம் பாத்தீங்கன்னாக்கா 30 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய ஊழியம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அந்த 12 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு பைபிள்ல வந்துட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை குறிச்சு நிறைய பேர் வந்துட்டு இது ஒரு பெரிய மறைபொருளா இருக்குது, இதை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு வாதம் பண்ணுவார்கள். அதனால வந்து வேதத்துல வந்துட்டு நிறைய நமக்கு வரலாறுகள் வந்துட்டு தெரியாது அப்படி சொல்லி நிறைய ஆர்கியூ பண்றவங்க இருக்கிறாங்க. ஆனா வந்துட்டு அந்த சரீரமானது இயேசு கிறிஸ்து, அந்த குழந்தை பிறந்த இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் வச்சு அவர் 30 வயசு ஏன்னா வந்து அவர் சொல்றப்போ வார்த்தையை கவனிச்சு பாத்தீங்கன்னாக்க, நான் பிதாவுக்கு அடுத்த காரியங்களை தான் வந்துட்டு நான் வந்துட்டு இருக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஏன்னா அவரு வந்துட்டு யோசேப்போ வந்துட்டு மறந்து போயிட்டாரு. யோசேப்புக்கு வந்துட்டு அந்த தேவதூதன் காட்சி கொடுக்கிறப்ப வந்துட்டு இவர் வந்துட்டு மனிதர்களுடைய எல்லா பாவத்துக்கும் வந்துட்டு இவர் தான் வந்துட்டு மீட்பர்னு சொல்லியிருப்பாரு. அது எல்லாமே அவங்க வந்துட்டு மறந்துட்டாங்க அந்த நேரத்துல. அதனால வந்துட்டு அது வந்து அவங்களுக்கு வந்து மறைபொருளாகவே வந்துட்டு இருந்துச்சு. சோ இதுதான் வந்துட்டு இந்த ரகசியம். ஏன்னா இந்த சரீரம் வந்து பரிசுத்தமான சரீரம். ஏன்னா தேவன் வந்துட்டு நம்மளுடைய சரீரத்துக்குள்ள வரப்ப நாமளே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறப்ப, பிதாவாகிய தேவன் வந்துட்டு பரிசுத்தமானவர், அவருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரம் தான் அது. இயேசு என்கிற நாமத்துல வந்துட்டு பூமியில இருந்தப்ப அவர் வந்து அந்த ஞானஸ்தானத்தின் போது வந்துட்டு அவரு யோவான் ஸ்நானனுக்கு வந்துட்டு பரிசுத்த ஆவியை வந்துட்டு புறா வடிவத்துல வர்றதை வந்துட்டு நீ யார் மேல இறங்குறத பாக்குறியோ அவர் தான் வந்துட்டு பாவங்களை, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க போகிறா தேவ ஆட்டுக்குட்டின்னு வந்துட்டு சொல்றப்ப பாத்தீங்கன்னாக்க அவர் அந்த அடையாளத்தை வச்சுதான் வந்துட்டு அவர் வந்துட்டு அங்க வந்துட்டு கண்டுபிடிக்கிறாரு. அப்ப ஏன்னா பிதாவாகிய தேவன் வந்துட்டு ஆபிரகாம்கிட்ட வெளிப்படுறப்ப சொல்லுவாரு, நானே வந்துட்டு சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ வந்துட்டு உத்தமனாக நீ வந்துட்டு நடக்க கடவுள்னு வந்து சொல்றாரு. ஏன்னா வந்துட்டு அவரால் வந்துட்டு சர்வ வல்லமை உள்ள தேவன்னாக்க அவரால் வந்துட்டு கூடாத காரியம் வந்துட்டு ஒன்றுமே இல்லை. நான் பழைய ஏற்பாட்டுல சொல்லுவாரு, யாத்திராகமம் 3:7 வந்துட்டு சொல்லுவாரு, அவரால் இஸ்ரவேல் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலனுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று சொல்லி இஸ்ரவேலை விசாரிக்க இறங்கி வந்து மேகஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் வாசம் பண்ணின பிதாவாகிய தேவன் வந்துட்டு இயேசு என்ற சரீரத்தை வந்து இந்த கடைசி காலத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு வெளிப்பட்டாரு. அதனாலதான் வந்து எல்லா நாமத்துக்கும் மேலான வந்துட்டு நாமத்தை வந்துட்டு இயேசுங்கிற நாமத்துக்கு வந்துட்டு முழங்கால்கள் யாவும் வந்துட்டு முடங்கணும்னு வந்து சொல்றாரு. சோ அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இததான் வந்து 1 கொரிந்தியர்ல 15:47 வாசிப்போம். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஆமென். சோ முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர்னு வந்து சொல்றப்ப இயேசு கிறிஸ்து பூமியில தான் வந்துட்டு பிறந்தார். ஆனா வந்து ஞானஸ்தானத்தின் பொழுது வந்துட்டு புறா வடிவுல வந்துட்டு அவருக்குள்ள வரப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க வானத்திலிருந்து வந்த கர்த்தர் தான் வந்துட்டு இயேசு கிறிஸ்து. அதே போல இன்னும் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னாக்க யோவான்ல 6:38 வாசிக்கும். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஆமென். ஆமென். சோ இந்த வசனத்தை அவர் சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க அங்க இருந்த யூதர்கள் எல்லோருமே வந்துட்டு இடரல் அடைஞ்சாங்க, அவர் மேல வந்துட்டு கோபப்பட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு அவங்க கூடயே பிறந்து அவங்க கூடயே வாழ்ந்து வந்தாரு. 42வது வசனத்தை வாசிச்சு பார்த்து அது தொடர்ந்து வேணா வாசிங்க. 6:42 வரைக்கும் வாசிங்க. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமா இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே, அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இப்ப அவர் வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு அவர் நம்மளை போல மாம்சத்துல இருந்தவர் வந்துட்டு வானத்திலிருந்து வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு, மாம்சமும் ரத்தமும் வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்துல வந்துட்டு சுதந்திரித்து கொள்ளாது. ஏன்னா இன்னைக்கு வந்து அநேகர் வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு பிதாவோட தேவனோட கூட இருந்தாரு சிருஷ்டிப்பின் போது அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா மாம்சமும் ரத்தமும் வந்துட்டு
தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளாது அப்படிங்கிறப்ப வந்துட்டு அவர் வந்து சொல்றப்ப பாத்தீங்கன்னாக்க அவர் வந்துட்டு 2 தன்மையில வந்துட்டு பூமியில வந்துட்டு இருந்தாரு. ஒண்ணு வந்துட்டு மனுஷகுமாரனும் இருந்தாரு, தேவகுமாரனுமாக இருந்தாரு. அவர் தேவகுமாரனா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க நான் வானத்திலிருந்து வந்த கர்த்தர்னு வந்து சொல்றாரு. நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்னு வந்து சொல்றாரு. சோ இந்த ரகசியத்தை தான் வந்துட்டு யோவான்ல 3:13 வாசிச்சிருக்கோம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஆமென். ஆமென். சோ பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும். சோ எப்படி இறங்கினாரு? அவர் ஞானஸ்தானத்தின் பொழுது வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள வந்துட்டு பிதாவாகிய தேவனே வந்துட்டு அவருக்குள்ள வந்துட்டு இருந்தாரு. சோ இததான் வந்துட்டு யோவான்ல 8:29 வாசிக்கும். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஆமென். சோ அவர் வந்துட்டு நான் வந்துட்டு எனக்குள்ள எப்பொழுதுமே இருக்கிறாரு. நான் வந்துட்டு அவருக்குரிய காரியங்களை எல்லாத்தையுமே நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப வந்துட்டு அவர் வந்துட்டு என்னை வந்து தனியாவே இருக்கிறது இல்லை அப்படின்னு இருக்க விடுறது இல்லைன்னு வந்துட்டு கர்த்தர் வந்து சொல்றாரு. அப்ப நாம வந்துட்டு அவரை வந்துட்டு முழுமையா வந்துட்டு, ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு மாமிசத்துல வந்து அவர் வந்து சரீரத்தை ஆயத்தம் பண்ணப்பட்டதே வந்துட்டு அவர் வந்து 2 காரியங்களுக்காக. ஒண்ணு வந்துட்டு நம் மனிதர்களுடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்கு ஒரு பரிசுத்தமான ரத்தம் வந்து தேவைப்பட்டது. தேவன் ஆவியா இருக்கிறார், தன்னுடைய சுய ரத்தத்தை கொண்டு இந்த சபையை வந்து சம்பாதிச்சார். முதல்ல வந்துட்டு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் விசுவசிக்கிறோமோ அவர்கள் எல்லோருமே வந்துட்டு சரீரமாகிய சபையாகிய சரீரத்துக்குள்ள வந்துட்டு ஒவ்வொரு அவயங்களாக இருக்கிறோம். ஏன்னா வந்துட்டு தன்னுடைய சபையை, மணவாட்டி சபையை வந்துட்டு அவர் வந்துட்டு தன்னுடைய சுய ரத்தத்தினால வந்துட்டு தேவன் வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அவர் வந்துட்டு சுய ரத்தத்தை எப்படி விலை கொடுத்து வாங்கினார்னாக்க, பிள்ளைகள் மாமிசத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இருக்க அவரும் அவர்களை போல வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துல அந்த சரீரத்தை வந்துட்டு அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க அவர் வந்து 33 வருஷம் மட்டும்தான் வந்துட்டு அவர் வந்து சரீரத்துல இருந்தாரு. வாசிப்போமே 2 கொரிந்தியர்ல 5:16 வாசி. ஆகையால் நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். ஆமென். சோ இயேசு கிறிஸ்து உயிர் எழுந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க அவர் வந்து பவுல் பேசுற விஷயம் வந்துட்டு, நான் கிறிஸ்துவ இது வரைக்கும் மாம்சத்தின்படி, ஏன்னா குமாரனாக தான் அவர் வந்து வெளிப்பட்டாரு. நான் அறிந்திருந்தாலும் நான் இனி ஒருபோதும் அவரை மாமிசத்தின்படி குமாரனாக அறியேன். அவர் வந்து நமக்கு வந்துட்டு நித்திய பிதா அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. சோ இததான் வந்துட்டு பேதுருவும் வந்துட்டு உறுதிப்படுத்துவாரு. 1 பேதுருல 1:17 வாசிப்போம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். சோ நாம வந்துட்டு நம்மளை நியாயம் தீர்க்க போறது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை தான். ஆனா அவரை தான் நாம வந்துட்டு பிதாவாக நாம இந்த பூமியில பரதேசிகளாக இருக்கிற வரைக்கும், ஏன்னா நமக்கு வந்து பூமி வந்து சொந்தம் இல்லை. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டோமோ அவங்களுக்கு இந்த பூமி வந்துட்டு சொந்தம் இல்லை. நாம எல்லோருமே வந்து பரதேசிகள்னு சொல்லி இருக்கிறாரு. அப்போ பரதேசிகளாக இருக்கிற நாம வந்துட்டு அவரை வந்துட்டு பிதாவாக தான் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை வந்துட்டு பிதாவாக தான் வந்துட்டு தொழுது கொள்கிறோம். சோ அதனாலதான் அந்த மனிதர்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கு இயேசு கிறிஸ்துங்கிற அந்த நாமமே அல்லாமல் வேற எந்த நாமமும் இல்லைன்னு வந்து இந்த கடைசி காலத்துல வந்துட்டு கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம வந்துட்டு இந்த கடைசி காலத்துல வந்துட்டு அவருடைய ரட்சிப்புக்கு வந்து முதல் படியே வந்துட்டு அந்த ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானத்துக்கு அடுத்த உபதேசம், அதுவும் ஒரு மூல உபதேசத்துல ஒன்றா இருக்குது. அதன்படி பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு வசனங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து நாம வந்துட்டு சரியான ஞானஸ்தானம் இயேசுவின் நாமத்தினால எடுக்கிறது மட்டுமே. நான் பிதாவாகிய தேவன் வந்து தனக்காக ஆயத்த பண்ண அந்த சரீரம் எனக்கு வந்துட்டு, ஏன்னா எபிரேயர் 10:5 சொல்வது போல வந்துட்டு, அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமா சொன்னது பாத்தீங்கன்னாக்க, இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுதுனாக்க, மரியாள்கிட்ட வந்துட்டு அவருடைய வயிற்றுல வந்துட்டு பரிசுத்த ஆவியினால வந்துட்டு கரு உருவாகி அவர் ஒரு குழந்தையா பிறந்தப்ப அவருக்கு இயேசு என்கிற பிதாவின் நாமத்தை தான் வந்துட்டு வந்து வச்சாங்க. ஏன்னா வந்துட்டு யூதர்கள் முறைப்படி வந்துட்டு ஒரு குழந்தை பிறந்தா அவங்க அப்பாவோட பேர் தான் வைப்பாங்க. அதே போல வந்துட்டு இங்க பிதாவாகிய தேவனால வந்துட்டு அந்த பரிசுத்த ஆவியினால வந்துட்டு கர்ப்பம் தரிக்கப்பட்டதுனால அங்க வந்துட்டு இயேசு என்கிற அந்த நாமத்தை வச்சாங்க. அந்த நாமம் வந்துட்டு எபிரேயர் 1:4 வாசிப்போம். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவனானார். அவர் வந்துட்டு பிதாவாகிய தேவனுடைய நாமம் வந்து இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்தை தான் வந்துட்டு அவர் பூமியில மனுஷனா இருக்கிறப்ப சுதந்திரித்து கொண்டாருங்கிறத நம்ம வந்து வாசிக்கிறோம். இந்த நாமத்தினாலதான் வந்துட்டு
எல்லா வல்லமையும் இருக்குது. கடைசியா ஒரு வசனம் வந்துட்டு வாசிப்போமே, பிலிப்பியர்ல 2:10-11 இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்துருளினார். ஆமென். ஆமென். சோ இன்னைக்கு வந்துட்டு பரலோகத்திலயும் சரி, பூலோகத்திலயும் சரி, பூமியில் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்குனாக்கா இன்னைக்கு வந்து பரலோகத்துல இருக்கிறது வந்துட்டு ஒரே ஒரு கர்த்தர் தான், நம்முடைய பிதாவாகிய தேவன். அவருடைய நாமம் வந்துட்டு இயேசுங்கிற நாமத்துல. அங்க 2 பேரு வந்துட்டு இல்லவே இல்லைங்கிறத வந்துட்டு நம்ம இந்த வசனத்தின் மூலியமா வந்துட்டு நம்ம வந்துட்டு புரிந்து கொள்ள முடியும். இயேசுன்னு நம்ம சொன்னோம்னாக்க பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக, அவருக்கு மகிமையை வந்து நம்ம வந்துட்டு எப்படின்னாக்க இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர் நமக்கு தந்தரி இருக்கிறாரு. ஏன்னா வந்துட்டு அவர் வந்து பூமியில வந்துட்டு அவர் வந்துட்டு இயேசு கிறிஸ்து இருக்கிறப்ப பிதா வந்து என்னை விட பெரியவராக இருக்கிறார்னு சொல்லி அவர் வந்துட்டு மனுஷகுமாரனா இருக்கிறப்ப சொல்றாரு. அதே நேரத்துல வந்துட்டு நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம்னு சொல்லி அவர் வந்துட்டு தேவகுமாரனா இருக்கிறப்ப வந்துட்டு அவர் வந்து சொல்றாரு. அவர் வந்துட்டு பூமியில இருக்கிறப்ப 2 தன்மைகள்ல வந்துட்டு இருந்தாரு. அப்ப இதை நாம வந்துட்டு முழுமையா வந்துட்டு புரிஞ்சு கொள்ளணும். இதுக்காக தான் வந்துட்டு பவுல் வந்துட்டு அவர் ஒவ்வொரு கடிதத்திலையும் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் குறித்த அந்த ரகசியத்தை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய எல்லா ஐஸ்வர்யமும் ஞானமும் உங்களுக்காக நீங்க வந்து பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவர் வந்து நமக்காக வந்துட்டு ஜெபம் பண்ற விஷயங்களையும் வந்து பார்க்கிறோம். இதே காரியத்தை வச்சு நாமளும் வந்துட்டு இன்னைக்கு அநேக சபைகள்ல, கட்டட சபைகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ரகசியம் வந்துட்டு புரியாம இருக்குது. சோ இந்த ரகசியங்களை வந்துட்டு நாம வந்துட்டு அவங்களுக்கு வந்து கர்த்தர் வந்துட்டு தனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார் எதற்காகங்கிற அந்த விஷயத்த வந்துட்டு அவங்க கேட்கிற கேள்வி. மத்தேயுல வந்துட்டு இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்தின் பொழுது வந்துட்டு அங்க வந்துட்டு மேல இருந்து வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சு, புறா வடிவுல பரிசுத்தாவியானவர் வந்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இயேசு கிறிஸ்து பூமியில இருந்தாரு, இவரு என்னுடைய நேசகுமார்னு சொல்றாரு. இதுல வந்து 3 பேர் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்றப்ப வந்துட்டு நாம வந்துட்டு எல்லா வசனங்களையும் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அவங்களுக்கு வந்துட்டு எடுத்து சொல்றதுக்கு நாம ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இது வந்துட்டு நாம இப்படி சொல்றப்ப வந்துட்டு கர்த்தருடைய நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம் வந்துட்டு மகிமைப்படும் என்று. ஏன்னா இந்த சுவிசேஷத்தை இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்துக்களுக்கோ மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது வந்துட்டு கம்பேரட்டிவ்லி கொஞ்சம் ஈஸி. ஆனா வந்து சபைக்கு போறவங்கள்ட்ட திருத்துவத்திலேயோ இல்ல வந்து வேதமானாக்கர் யெகோவாட்ட இருக்கிறவங்கள்ட்ட வந்துட்டு அவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்றப்ப வந்துட்டு ரொம்ப ஒரு கடுமையான போராட்டம் வரும். ஸோ நமக்கு வந்து கர்த்தர் வந்துட்டு இன்னைக்கு அநேக வசனங்கள் மூலியமாக நமக்கு வந்துட்டு தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. இதை வந்து என்றென்றைக்கும், ஏன்னா வந்துட்டு உங்கள் நம்பிக்கையை குறித்து நீங்க எப்ப கேட்டாலும் வந்துட்டு சாந்தத்தோடும் வந்துட்டு நாம வந்துட்டு அந்த நம்பிக்கையை குறித்து சொல்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு கர்த்தர் வந்து கட்டளையை கொடுத்திருக்கிறாரு. ஸோ அதன்படி வந்துட்டு கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுத்த இன்னும் அநேக வெளிச்சங்களுக்காக நமக்கு நன்றி சொல்லி இந்த பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்வோம். எங்கள் கர்த்தராகிய இயேசுவை உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், என்றென்றுமே பரிசுத்தராக இருக்கிறீங்கப்பா. நீர் ஒருவரே வந்துட்டு இஸ்ரவேலே கேள், எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே எங்களுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு பழைய ஏற்பாட்டுலயும் சரி புதிய ஏற்பாட்டுல ஏசப்பா நீங்க வந்து எங்களுக்கு வந்து கத்துக் கொடுத்தீங்கப்பா. அதற்குரிய எல்லா அர்த்தங்களையும் நீங்க வந்து எங்களுக்கு வந்துட்டு புரிய வச்சு இதோ பிதாவுக்கும் குமாரனுக்குரிய அந்த ரகசியத்தை குறித்து நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கப்பா. அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. யாரு எந்த போதகராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, போதிக்கிற சகோதரன் யாராக இருந்தாலும் சரி, திருத்துவத்தை குறிச்சோ அவங்க மார்க்க பேதங்களை வந்துட்டு கொண்டு வரப்போ வேற வெவ்வேறு உபதேசங்களை பைபிள்ல இருந்து கொண்டு வரப்ப நாங்க எப்படி பேசணுங்கிற எல்லா வார்த்தைகளையும் கற்றுக் கொடுத்தீங்கப்பா. அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இது எல்லாவற்றையும் நீங்க வந்துட்டு எங்களுடைய இருதயத்துல எழுதி வச்சு நாங்க வந்துட்டு விசுவாசத்துல எல்லளவும் வந்துட்டு தடுமாறாம தேவன் மேல உள்ள அன்புல வந்துட்டு இன்னும் மேலும் மேலும் அதிகமாக நாங்கள் வந்துட்டு வளர்ந்து அப்ப அதே போல வந்துட்டு மற்ற சகோதரர்கள் மேலையும், அதாவது கர்த்தராகிய சரீரத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அவயங்களாக இருக்கிற ஒவ்வொரு சகோதரர் மேலும் நாங்க வந்துட்டு அன்போடு நடப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க வந்துட்டு பழக்கி வைத்து நாங்கள் ஆவியின் கனியில நாங்க எப்பொழுதுமே நிலைத்திருந்து அப்பா உங்களுடைய வருகையின் போது எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இது அனைத்தும் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் நாளின் போது நாங்கள் வந்துட்டு பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. உங்களுடைய வார்த்தை எங்களை வந்துட்டு கடைசி வரைக்கும் பரிசுத்தப்படுத்துவதற்கு அப்பா நாங்கள் என்னென்ன காரியங்களிலிருந்து நாங்கள் வந்துட்டு விடுபட மனமாற வேண்டுமோ, என்னென்ன பாவங்கள் இன்னும் அறிக்கை செய்யாம இருக்கிறோமோ அதை எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி நாங்கள் ஒரு சிறு பிள்ளை போல நாங்கள் உங்களிடத்திலே மனம் திரும்பி அப்பா உங்களுடைய வருகை எவ்வளவு சீக்கிரமாக இருக்குதோ அவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு, ஜெபம் பண்ணுவதில் வந்து உறுதியாக இருந்து நற்கிரியைகளை செய்வதற்கு
எங்களை எப்பொழுதுமே நீங்க வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு ஆயத்தப்படுத்திருக்கீங்கப்பா. அதை எல்லாவற்றையும் நாங்க வந்து பேச்சுல மட்டும் இல்லாம வந்துட்டு எங்களுடைய பலத்தினால நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்க ஒவ்வொரு தனித்திறமையினும் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் அந்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதற்கு எங்கள் ஒவ்வொருவரையுமே பயன்படுத்தி இன்னும் அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரையுமே நீர் வழிநடத்தும்படியாக எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் ஏறெடுத்து கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.